பொதுவெளியில வந்து இங்க என்ன நடக்குது டேஷா அப்படின்னெல்லாம் ட்வீட் போடுற அளவுக்கு கீழ் இறங்கிட்டாரு. அவர் வந்து எப்படி பேசணும்னு நீங்க நினைக்கிறீங்க? நாங்க ஜெயிப்போம் அப்படின்னு தான் அவர் பேசுவார். அவரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தமிழ்நாட்டுல மக்களுடைய மன ஓட்டத்தை தெரிஞ்சு இருந்தாலும் என்ன பண்றது? மீசால மண் ஓட்டல அப்படிங்கிற ரீதியில அவர் பேசித்தான் ஆகணும். ஈடி மிரட்டுறதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாதுங்க. மக்களே மனசுடைஞ்சு போய் இருக்கிறாங்க. இந்த மாதிரி நிலையில ஏதாவது ஒரு வகையில மாற்று கிடைக்காதா திமுகவுக்கு அப்படின்னா இன்னைக்கு சாமானிய மக்கள் திமுகவுடைய வாக்கு வங்கியே ரொம்ப நொந்து போயிருக்கிறாங்க. அதுல 200 தொகுதியில இவங்க ஏற்கனவே எதுல வெற்றி பெற்றிருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக எதிர்க்கட்சி தலைவராக அடுத்த முறை அவங்க பதவி ஏத்துக்கிறதுல கண்டிப்பா ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்கு. ரொம்ப தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங் தட் கொஸ்டின். வந்தே மாதரம் 150 வருடங்களுக்கு முன்னாடியிலிருந்து சுதந்திர வேட்கையை ஒவ்வொரு இந்திய மனதிலும் விதைத்த வந்தே மாதரம் பாடலுக்கு இன்று 150 வயது ஆகிறது. இந்த வருடம் முழுக்க வந்தே மாதரம் என்ற அந்த குரல் ஓங்கி ஒலிக்க செய்ய வேண்டும். தமிழகத்தின் மூலை முடுக்கெல்லாம் ஓங்கி ஒலிக்க செய்ய வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. என்னுடைய மகளுக்கு நான் அந்த வந்தே மாதரம் பாடல்ல இருந்து தான் பேரே எடுத்து வச்சேன். அந்த அளவுக்கு அந்த பாடலை வந்து ரொம்ப மதிக்கக்கூடிய ஆள்னா அதை பத்தி எல்லாருக்குமே பள்ளிக்கூடங்கள்ல இன்னைக்கு வந்து நேஷனல் ஆந்தம் பாடுறாங்க. வந்தே மாதரத்தையும் சேர்த்து பயில்விக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு கோரிக்கை. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து என்ன சொல்றதுங்க, நாட்டுப்பற்றை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது காங்கிரஸை பத்தி அதே சென்டென்ஸ்ல பேசுறதே வந்து ஒரு நகை முரண். அவங்க வந்து அதை தடுத்து நிப்பாட்டாம இருந்தாதான் அது ஆச்சரியம்.